சொந்தம் என்று நினைப்பதெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். இன்று நம்மோடு சிரிக்கும் முகங்கள் கூட நாளை நினைவுகளாக மறைந்து விடும். உடம்பு நிலையானதல்ல, உறவுகள் என்றும் நீடிப்பதல்ல. செல்வம் நிழலை போல வந்து மறையும். எதுவும் இறுதி வரை நம்மோடு வராது. அப்படி இருக்க இந்த தற்பெருமை எதற்கு? இந்த ஆடம்பரம் எதற்கு? ஒரு கைப்பிடி மண்ணாக மாற போகும் உடலுக்காக. இந்த தற்பெருமை எதற்கு? இந்த ஆடம்பரம் எதற்கு? ஒரு கைப்பிடி மண்ணாக மாற போகும் உடலுக்காக. இனிவளவு போட்டி, இனிவளவு போலியான வாழ்வு. சில நிமிடங்கள் அமைதியாக யோசித்து பாருங்கள். வாழ்க்கையின் உண்மை உங்களின் உள்ளத்தை தொடும். பிறக்கும் போது எதையும் கொண்டு வரவில்லை, போகும் போதும் எதையும் கொண்டு செல்ல முடியாது. நிலைத்து நிற்பது பணமல்ல, நாம் செய்த நற்செயல்கள்தான். மக்களின் நினைவில் நிற்பது அழகல்ல, நாம் பகிர்ந்த அன்புதான். ஆகையால் வாழும் காலத்தில் மனிதனை மனிதனாக நேசியுங்கள், அன்பை விதையுங்கள், நல்லதை செய்யுங்கள், இறைவனை நினைத்து வாழுங்கள். ஏனெனில் வாழ்க்கை ஒரு சிறிய பயணம் மட்டுமே, நிலையான இடம் அல்ல. இந்த தற்பெருமை எதற்கு? இந்த ஆடம்பரம் எதற்கு? ஒரு கைப்பிடி மண்ணாக மாற போகும் உடலுக்காக. இந்த தற்பெருமை எதற்கு? இந்த ஆடம்பரம் எதற்கு? ஒரு கைப்பிடி மண்ணாக மாற போகும் உடலுக்காக. நிலவளவு போட்டி.